யூஸ் பண்ணாமல் மசாலா வெஜ் பிரெட் ஆம்லெட் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் ஒன்று வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து 1 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா காய்கறிகள் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கேரட், குடமிளகா, முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், தனியாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துட்டு தண்ணி தொளிச்சு இந்த காய்கறிகள் வேகிற அளவுக்கு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் கடலை மாவு விட்டு தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள் சேர்த்து தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு இந்த வேக வச்ச காய்கறிகளை அதோட சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளோட வெஜ் ஆம்லெட் பேட்டர் வந்து ரெடி. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை தவா ஒன்று வச்சு இதை ஆம்லெட் மாதிரி நம்ம செஞ்சுருக்க பேட்டரை ஊற்றிட்டு நார்மலாக பிரெட் ஆம்லெட் நம்ம எப்படி செய்வோமோ அதே மாதிரி பிரெட்டை லைட்டாக டிப் பண்ணிவிட்டு திருப்பி வச்சுட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோன்னா சூப்பரான மசாலா வெஜ் பிரெட் ஆம்லெட் ரெடி. இதை இந்த மெத்தட்லையும் செய்யலாம், இல்லை பிரெட்டை டேரெக்டாக இந்த கடலை மாவு கலவையில் டிப் பண்ணி டோஸ்ட் பண்ணி எடுத்தும் செய்யலாம். செஞ்சு பாருங்கள்.